செய்தியாளர்களை தாக்க சொன்ன மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். கேமரா போடுங்க அடியும் சொன்னார்ல அவரோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வீடியோ இருக்கு வந்து அடிச்சு வந்து நம்மளே பேர போடுங்க பைக்க சொன்னாரு அவர் ரன் பண்ணாரு கேமரா போடுங்க அடிங்கன்றப்பல கேமரா போடுங்க அடடா அப்படிங்க வைகோ அவர்கள் சொன்னதுக்கு பேர்ல மதிமுகவினர் செய்தியாளர்களை தாக்கியிருந்தாங்க. அந்த பிரச்சனை தொடர்பாக பரபரப்பு. இது மாதிரி செய்தியாளர்கள் தாக்கப்படுது வைகோ மாதிரியான பெரிய தலைவர் இருக்கக்கூடிய இடத்துல நடக்கவே இல்ல. நான் காலையிலே அதை எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஏன்னா இவங்க கருத்துரிமை பற்றி பேசுவார்கள். ஆனால் பத்திரிகை சகோதரர்கள் ஒரு படம் எடுத்த உடனேயே அதை எதிர்த்து பேசியது மட்டும் இல்ல. ஆனா அண்ணன் வைகோ இவ்வளவு அவுடேட்டடா இருப்பாருன்னு நான் நினைக்கல. பில்ம உருவு அப்படின்றாரு. எங்க போய் பில்ம உருவுறது? அப்ப நீங்க எல்லாம் அப்ப டெக்னாலஜி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் டெக்கேடுன்னு சொல்றாரு. டெக்கேடுன்னு கூட சொல்லல, டெக்கேடு அப்படின்னு போயிட்டு இருக்காரு. ஆக புடி கேமராவை பில்ம உருவி போடு அப்படின்னா 40-60 இருக்காரு போல இருக்கு இன்னும். ஆக அண்ணன் பில்ம் எல்லாம் போய் எங்கேயோ இவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க எதையும் உருவ முடியாது. ஆனா எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை நான் சொன்னேன். இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். யாரெல்லாம் தாக்கப்பட்டார்களோ அவர்கள் இழப்பீடு கொடுக்கணும். நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் இதே பாஜக கூட்டத்தில் அதிமுக கூட்டத்தில் நடந்திருந்ததுன்னா உடனே பத்திரிகை சுதந்திரம் உரிமை குரல் என்று முதல்வர் முதல் ட்வீட் வந்திருக்கும். நான் இன்னைக்கு அதை போட்ட முதல்வர் என்ன செய்வாரு? கூட்டணி கட்சியில நடந்தானா கூட்டணிக்கு அவ்வளவு அடிமையா உட்கார்ந்து இருக்கீங்க. கூட்டணி கட்சியில எந்த குறை நடந்தாலும் பேச மாட்டீங்க. பத்திரிகையாளர் மீது நடந்த அந்த தாக்குதல் சரியான்னு நான் கேட்கிறேன். வேற மாநில இதுல உத்தரப்பிரதேசத்துல நடந்திருந்தா போதும், உடனே முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல சாத்தூர்ல நடந்தா முதலமைச்சருக்கு தெரியாது. அதே மாதிரிதான் சிவகாசியில மறுபடியும் விபத்துகளில் அந்த பிஞ்சு விரல்கள் அழியப்பட்டு கொண்டிருக்கிறது, உயிர்கள் மாய்ந்து போய் கொண்டிருக்கிறது. தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், இதுக்கு ஸ்பெஷலா ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும். சிவகாசியில ஸ்பெஷலா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அங்க வேணும். இன்றைக்கு கூட பட்டாசு தொழிலில் அவர்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நம்மால் ஒத்து